இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்குள்ள போட்டு ஒரு வெயிட் பண்றா இன்டர்வியூ கொடுத்து முடிக்கல. இது இந்த சிரிப்பு IFFA சிக்கன் தான் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமா என் தம்பி என்கிட்ட IFFA சிக்கன் கேட்டான். அதனாலதான் இன்னைக்கு வந்து IFFA சிக்கன் செய்யறதுக்காக அவனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். நான் செய்யறதுல பங்கு அவன் குடுக்கலன்னா அவனுக்கு சாப்பாடு கிடையாது. ஆமா, அப்புறம் நான் அவனுக்கு கஷ்டப்பட்டு செய்யணுமா? அதனால இப்ப அவனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன பண்றான்னு பாப்போமா? வாங்க பாப்போம். Bombastic side eye. என்னடா பார்க்க போற? என்ன பார்க்க போறேன்? அதெல்லாம் தெரியும். பவுலு, என்ன பவுல்? கண்ணாடி பவுலு. இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னா ஒரு பவுல். கண்ணாடி பவுல் இல்ல, உங்க வீட்டுல என்ன பவுல் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். வீடியோக்காக கண்ணாடி பவுல். நீங்களும் வீடியோ எடுத்தீங்கன்னா கண்ணாடி பவுல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் கர்ட் எடுத்திருக்கோம், தயிர். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ உரைப்பு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். நீ எவ்வளோ எடுத்துக்க? 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்மளுக்கு அடுத்து தேவையான பொருள் என்னன்னா கொரியாண்டர் பவுடர். இது 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னா கரம் மசாலா. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஏதோ அதுல கரம் மசாலா போட்டாதான் டேஸ்ட் சூப்பரா வரும்னு எனக்கு தோணும். அதனால நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னா டர்மரிக் பவுடர். இது சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன். எதுக்கு? கலருக்கா? லைட்டா கலருக்கு, கிளீனஸ்க்கு, அந்த மாதிரி. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் பிளாக் பெப்பர். இது வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான எப்படா அது தண்ணி வருதான் இருக்கு. எப்படி வினிகர்? What? அவன் கிரெயின் இல்ல, கிரெயின் தான் இருக்கு, எனக்கு தெரியும். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது என்னது, இதையே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட போறோம். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போடணும். நான் வந்து இவ்வளவு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். வாவ், சூப்பரா இருக்குல்ல? பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆனா தொட்டனா கையில் தெரியுமா? ஏன்னா அவ்வளவு மிளகா பொடி. இது எல்லாத்தையும் இப்படி நல்லா தயிரோட சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி இந்த அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சிக்கன் பீசஸ் நீங்க உள்ள சேர்க்கலாம். இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்க சிக்கன் பீசஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலா தொடை பீஸ் போடுவாங்க, இல்லைன்னா லெக்கோட சேர்ந்து வர தொடை பீஸ் போடுவாங்க. எங்க அப்பா கிட்ட லெக்கோட சேர்ந்து வர தொடை பீஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா வந்து லெக் தனியா தொடை தனியா வாங்கிட்டு வந்திருக்காங்க. தொடையதும் தொடை பீஸா சரியா? இதான் எங்க அப்பா டெஃபினிஷன் ஆஃப் டேட். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் டெஃபினிஷன் ஆஃப் அவர் டாட். டெஃபினிஷன் ஆஃப் அவர் டாட். கோச்சிக்காதீங்க, அப்பா சொல்லல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா இது எல்லாத்தையும் தூக்கி இது போட போறோம். எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே சிக்கன்ல வந்து நல்லா கோட் ஆகணும், மேரினேட் ஆகணும். கோட் பண்ணி மேரினேட் பண்ணணும். இப்படி நல்லா எல்லா இடத்துலயுமே பட்டிருக்கணும். மசாலா எதுலையுமே படாம இருக்கக்கூடாது. எடுத்து இதாக விட்டுருங்க, இப்படி எடுத்து இதாக விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா அப்படி கோட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம மூடி ஒரு 1 ஹவருக்கு நீங்க வச்சா சூப்பரா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது மேரினேட் பண்ணணும். அப்பதான் இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ள நல்லா இழுத்து சூப்பரா இருக்கும். டேஸ்ட் இழுத்து சூப்பரா இருக்குமா? உள்ள இழுக்கும் சிக்கன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பால்
தப்பு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சிக்கன் மேல ஊத்துறதுக்கு சாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், அவனே சொல்லட்டும். அவன் தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி சொல்லு. நான் சொல்றேன். சரி, இப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் பால் ஊற்றணும். நெக்ஸ்ட் மில்கி மிஸ்ட்னு கிடையாது, ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். என்ன கம்பெனினாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளவு ஊத்துறோம் சொல்லல? ஒரு கப். ஓ, ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்துவோம். உனக்கு அரை கப் தான். அரை கப். போதும் 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 போதும். இப்போ அவன் எடுத்த அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம உள்ள கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீனியா பண்ணணும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் சீனி எடுத்துக்கோம். சீனி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்க போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து சும்மா பேருக்கு லைட்டாக அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பாதி பேர் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனால சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அந்த மாதிரி. டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன்ல. டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் தான் பெருசு. அடுத்து வினிகர். சரி, அடுத்து நம்ம வந்து வினிகர் ஊற்றணும். வினிகரும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் வந்து நம்ம ஊற்றணும். எனக்கு தெரியறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சும்மா அப்படி ஊற்றுறேன். ஆமாம், செஃப்னால. ஆமாம், நான் பெரிய செஃப்பு. அதனால நம்ம இப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு. இது வந்து சின்ன பிள்ளைங்களை யாராவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டுறாதீங்க, டேபிள் ஸ்பூனே கணக்கு வச்சு போடணும். ஆமா, சின்ன பிள்ளைங்க யாராவது போட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஸ்பூன் அளவு எடுத்து போடுங்க. இந்த மாதிரி சும்மா ரேண்டமா போடாதீங்க. எனக்கு நான் ஒரு பெரிய செஃப்ன்றனால எனக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நம்ம போட்டா போதும். லைட்டா ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சீஸ். இந்த உலகத்திலேயே எனக்கு செகண்ட் மோஸ்ட் பிடிச்சது வந்து சீஸ். ஃபர்ஸ்ட் பட்டர், செகண்ட் எனக்கு பிடிச்சது வந்து சீஸ். அதனால இப்போ இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் 2 ஸ்லைஸ் போட்டாங்க, ஆனால் நான் வந்து 3 ஸ்லைஸ் போட போறேன். நான் பிடிச்சது. உனக்கு பிடிக்குமா? என் தம்பிக்கும் பிடிக்குன்றனால 4 ஸ்லைஸ் போடலாமான்னு யோசிச்சேன். ஆனால் டேஸ்ட் மாறிடுச்சுன்னா பரவாயில்ல, 3 ஸ்லைஸே போடுவோம். பிச்சு தான் பார்ப்போம் கரெக்டா. ஜேசன் செஃப் டீயா கேக்குது. இதோ இது. ஓ, நீ ஒரு செஃப்பா? என்ன சார் சமைச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? மேகி, ஹாட் வாட்டர். சரி, ஹாட் வாட்டர் சமைச்சிங்களா சார்? மேகி சமைச்சிங்களே, அந்த மேகி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இல்லை உங்களுக்கு காம்படிஷனா இன்னொருத்தவங்க கூட ஒன்று சமைச்சாங்களே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? காம்படிஷன். இது சீஸ் வந்து நம்ம ஸ்லைசஸ் எடுத்து அதையும் தூக்கி உள்ள போட போறோம். இப்படி நம்ம எல்லா சீஸையும் போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளோட முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னா எக். முட்டை நீ எடுக்கிற மார்க்கு சும்மா முட்டை மார்க்ல எடுக்க மாட்டான், நல்லா தான் மார்க் எடுப்பான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம போடணும். உள்ள இருக்க வந்து அந்த எல்லோ கலர் நம்ம வந்து போடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தனியா போய்க்கணும். இப்படி எடுத்து ஒரு கத்தி எடுத்து உருட்டணும். இப்படி நீங்க உருட்டி இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கணும். சிறுகி இருக்கிறது என்னன்னா நீ கத்தி வெளியே இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சிறுகிக்கு பக்கமா வருதுன்னு சிறுகிதான் எழுத பார்க்கணும். இது எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி நீங்க வந்து இருக்கிற இந்த வெள்ளைக்கருவு மட்டும் போடணும். மஞ்சள் கருவு நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி போய் உங்க தம்பி வாயில ஒண்ணு, உங்க அப்பா வாயில ஒண்ணு, அம்மா வாயில ஒண்ணு ஊட்டி விட்டு அப்புறம் கடைசியா உங்க வாயில ஒண்ணு போட்டுருங்க, சரியா போயிடும். உனக்கு இந்த மாதிரி எடுக்க தெரியுமாடா? தெரியுமா? சரி, நெக்ஸ்ட் ஒன் நீ எடுப்போம். அந்த கத்தி வச்சு எடுத்துருவியா? எதுக்கு எது? ஓ, வாயில முட்டை இருக்கு, அதுக்கு தான் எது கேட்டு இருக்கியா? நெக்ஸ்ட் முட்டையும் நம்ம இப்படி எடுத்து இப்படி வெள்ளைக்கருவை மட்டும் போட்டு இந்த மஞ்சள் கருவை வந்து நெக்ஸ்ட் நான் வந்து எங்க அப்பா கொண்டு போய் ஊட்டலான்னு பார்த்தா எங்க அப்பா கொடுக்க கூடாது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி நிறைய கொழுப்பு இருக்கு, கொழுப்பு குடிச்சு சுத்துறாரு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எங்க அப்பா கொடுக்க போறது இல்ல, ஆல்ரெடி தாங்க முடியல. இந்த அப்பிச்சிட்டியா?
நல்லா பிச்சிருக்க. என்னடா இது? ஓ, கத்தி தான் இப்ப ப்ராப்ளம் இருக்குல்ல. அந்த கத்தினா அழகா பிச்சிருப்பாங்க. பாத்தீங்களா பெரிய செஃப் எப்படி வெட்டிருக்காரு. ஏதோ லக்ல இப்படி வந்துச்சு. லக்ல இப்படி வரும்? லக்ல நல்லா வரும். பேட் லக். நான் எடுக்கிறேன். வந்துச்சு பாத்தீங்களா? இந்த செஃப் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்படியே அழகா உருண்டையா இருக்கா முட்டை நடுவுல. கை கழுவணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே எடுத்து மிக்சியில போட்டு அப்படியே அரைக்கணும். அப்படியே அரைக்கணும். ஆமா, அப்படியே ஊத்தினே நான் ஊத்தவா? நீ பாத்து பாத்துடா பாத்து. வடி இது நீங்க இது ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இதுக்கு பவுல்ல போடாம இதுல போட்டுக்கலாமே. அததானே நானும் ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் பவுல் எடுங்க திருவோல் எடுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க. சரி, உங்களுக்காக தான் எடுத்தேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை டைரக்டா எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு. எதுக்கு வீண் வந்து அதான் இதுவும் வீண் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா டைரக்டா மிக்சிலேயே போட்டு அரைச்சிருக்கீங்க. நாங்க இதை ஊத்துறதுக்குள்ள எத்தனை திட்டு எங்க அப்பா கிட்ட வாங்கணும்னு உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அதெல்லாம் கட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் போட முடியாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும். மிக்சி வந்து எங்க வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் மிக்சியில அரைச்சிட்டு வரோம். பாய் டாடா பாய். ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுல்லையோ எதையாவது ஊற்றி வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன இது வந்து நல்லா கிரீமியா வேணும் அப்படின்னா நீங்க பாலை வந்து கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து சூப்பரா 1 hour கிட்ட மேரினேட் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருள் எண்ணெய், சரியா? ஆயில். இதை வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஊற்றலாம்னு நினச்சேன். நல்ல வேலை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் வந்து தண்ணி இருக்கு, இப்போ தான் கழுவிருக்கேன். அதனால இது என்ன ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே காய விட்டுருவோம். என்ன தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றுவோம். இப்படிதான் வெடிக்குவோம். இப்போ நம்மளுக்கு வந்து சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம இதில் வந்து ஊற்றுறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த சிக்கனை வந்து நம்ம எடுத்து அப்படியே இந்த மசாலால நம்ம போடணும். இது எடுத்து மசாலால போடணும். ஒவ்வொரு பீஸா நீங்க வந்து உள்ள போட்டுறணும். எல்லாத்தையுமே உள்ள போட்டுறணும். ஆக்சுவலா நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சட்டி எடுத்துக்கோங்க. தனித்தனியா பொரிச்சு எடுக்கல நம்ம. அதனால நம்ம எல்லாத்தையுமே உள்ள போடுற அளவுக்கு பெரிய சட்டி நம்ம எடுத்துக்கணும். மசாலா வந்து எல்லாத்தையும் வலிச்சு உள்ள போட்டுருங்க. ஏன்னா அதுதான் டேஸ்டே, அதுதான் முக்கியமான மேட்ரே. அதனால எல்லா மசாலாவையும் நீங்க நல்லா இப்படி எடுத்து உள்ள போட்டுருங்க. இது எல்லாத்தையும் நீங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அது அப்படியே ஒரு பக்கம் வந்து அப்படியே நல்லா வேகிற அளவுக்கு அது அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். உடனே கிண்ட கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அவன் சொல்ற ஏதாவது போயிடுச்சு, நீங்க செஞ்சுவீங்களா? என்ன செய்யுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இது அப்படியே மாற்றி உள்டாவை போடணும். ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நீங்க வந்து எல்லாத்தையும் திருப்பி போடணும்.
இதை இப்படி திருப்பி போட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணும். நீங்கள் வைக்கிறது வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வேகும். இல்லை நல்லா வேகவும் செய்யும், பொரியவும் செய்யும். பொரியம்னா என்னது? சிக்கன் ஃப்ரையாக செஞ்சிட்டு இது பேர் என்ன? IFFA சிக்கன். எதுவும் ஃப்ரை தான். நல்லா வெந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்படி நல்லா அப்படி பபுள்ஸாக வந்துக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி நல்லா சூப்பராக வேகணும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக நீங்கள் வந்து வேக வைக்கணும். திருப்பி திருப்பி போட்டு இது அப்படியே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது எண்ணெய் ஃபஸ்ட்டு விட்டு திரும்ப அந்த எண்ணெயை அது உறிஞ்சி மசாலாவை உறிஞ்சி அதுக்கப்புறம் தான் அந்த IFFA சிக்கனுக்குள்ள மேலே அந்த சாஸை நம்ம வந்து மேலே ஊற்றணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து அடுப்பு இப்படியே போட்டுருக்கோம். இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படி மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் இப்படி வச்சுருங்க. அப்போ தான் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக வந்து வேகணும். ஓகே, இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ஒரு 80% அந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த அந்த சாஸ் அதை நம்ம எடுத்து இப்படி மேலே ஊற்றணும். எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நீங்கள் அந்த சாஸை ஊற்றணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து திரும்ப நீங்கள் மூடி 20 நிமிஷம் வேகும். 20 நிமிஷமா? அவ்வளோதான், கருகிரும். 20%. மிச்சம் 20%, அதாவது ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்டை நீ அப்படியே வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை போட்டும் நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட IFFA சிக்கன் ரெடி. இதுதான் நம்மளுடைய IFFA சிக்கன். IFFA சிக்கன் நீங்கள் செய்கிறத நீங்கள் பிளேட்டிங் பண்ணுறதுல தான் இருக்கு. டேஸ்டே நல்லா இல்லைனாலும் நீங்கள் பண்ணுற பிளேட்டிங்கை பார்த்தா அவங்க வந்து சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட சாஸ். இதில் வந்து நம்ம நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் கொரியாந்தர் பவுடர் கிடையாது, கொரியாந்தர் லீஃப் போடலாம், இல்லைன்னா ஆனியன் வெட்டி வைக்கலாம், இல்லைனா லெமன் வெட்டி வைக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரொம்ப ஆசையாக கேட்டு என் தம்பிக்கு இதை நம்ம கொண்டு போய் கொடுப்போம். ஓகே, இப்படி வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு அந்த சாஸ் முக்கி எவ்வளோ நல்லா இருக்கு. கண்ணுக்கு 4.5. இது இவ்வளோ பெரிய ரேட்டிங் கொடுக்குறான்னா அது சும்மா கொடுக்க மாட்டாங்க ஐஸ். அதாவது சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். எப்படி எப்படி நம்மளும் டேஸ்ட் பார்ப்போம். கொஞ்சோண்டு எனக்கு நீங்க எடுத்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. அந்த வீடியோ தான் இது. இந்த IFFA சிக்கன் செம்மையா இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னால நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.